ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் நம்முடைய கந்தர் அலங்காரம் தொடர் நம்ம முன்னே ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பதிவை நம்ம பார்த்துட்டோம். வாரம் ஒரு பதிவாக நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். இன்றைக்கி கந்தர் அலங்காரத்தின் அடுத்த பதிவை பார்க்க போகிறோம். முதல் பதிவில் நம்ம கந்தர் அலங்காரம் பற்றிய முன்னுரையை விளக்கமாக பார்த்தோம். இன்றைக்கி இன்றிலிருந்து ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு பாடலாக பார்க்க போகிறோம். கந்தர் அலங்காரத்தில் மொத்தம் 108 பாடல்கள் இருக்குது. அதில் முதல் பாடல் காப்பு. அது அந்த காப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நூல் எழுதினாலும் எந்த செயல் செய்தாலும் அனைத்து செயல்பாடுகளும் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம மகாகணபதியை தொழ வேண்டும். விக்னங்கள் இல்லாமல் எந்த செயலும் செய்வதற்கு விக்னேஸ்வரருடைய பேரருள் நமக்கு கிடைக்கணும். அதனால் விக்னேஸ்வரரை வணங்கி தான் அனைத்தும் ஆரம்பமாகும். நீங்கள் மகாபாரதத்தை எழுதினவரே விக்னேஸ்வரர் தான் இல்லையா? விநாயகர் தன்னுடைய தந்தத்தை முடித்து எழுதினார். அதனால் விநாயகரை வணங்காமல் செய்யப்படுகின்ற செயல் எதுவும் விக்னங்கள் இல்லாமல் முடியாது. இதுக்கு ஒரு உச்சகட்டமான ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரமேஸ்வரரும் அனைத்து கடவுள்களும் அனைத்து தேவர்களும் திரிபுர சம்ஹாரம் செய்ய போன போது அவர்கள் பரமேஸ்வரன் விநாயகரை நினைக்காமல் போய்விட்டார். நினைக்க மறந்துட்டார். அதனால் அவருடைய தேர், அந்த படை கொண்டு போன தேர், அந்த தேரில் யார் இருக்காங்கன்னு சூரியன் இருக்கிறாரு, மகாவிஷ்ணு இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, அதில் பிரம்மா இருக்கிறார், அவ்வளோ பேர் இருக்காங்க. இருந்தாலும் அந்த தேருடைய அச்சு முறிந்து விட்டது. தேர் அதுக்கப்புறம் நகர முடியல. அந்த அசுரர்கள்லாம் திரிபுராசுரர்கள் சிரிக்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு நினைவு வருது, நம்ம மகாகணபதியை நினைக்காமல் விட்டோமே அப்படின்னு. அவரை நினைத்த அடுத்த மாத்திரத்தில் அந்த விக்னங்கள் தகர்த்து எறியப்பட்டன. அப்புறம் திரிபுர சம்ஹாரம் நடந்து அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அதே போன்று கந்தர் அலங்காரம் எழுதும் பொழுதும் அருணகிரிநாத பெருமான் கந்தர் அலங்காரம் முருகப்பெருமானை பற்றியே எழுதப்பட்டாலும் மகாகணபதியை நினைத்து அவரை தொழுது அவருடைய பாதங்களை பற்றி விக்னங்கள் இல்லாமல் என்னுடைய செயல்பாடு நடக்க வேண்டும் வேண்டி இந்த கந்தர் அலங்காரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த முதல் பாட்டு காப்புன்னு பேருதுங்க. இந்த பாட்டை நான் சொல்கிறேன், அழகான பாட்டு. இதில் அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட வரிகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தட பட என படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கட தட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே அப்படிங்கிறார். இதில் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, முருகன் பற்றி தான் இது பாட போகிறேன். ஆனால் முதல்ல நான் விநாயகப்பிரனை கண்டு கொண்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பாடல்களில் கணபதியை பற்றி சொல்லும்போது கணபதியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இதில் முருகப்பெருமானையும் சேர்த்து சொல்கிறார். இது ரெண்டு பேரையும் களிறுங்கிறார். களிறுங்கிறது யானை. களிறுன்னு யானைன்னா முகத்தில் மட்டும் யானை இல்லை, வீரத்திலையும் யானை. இப்போ பெரிய களிறுங்கிறது, பெரிய களிறு விநாயகப் பெருமான், அவர் யானை முகத்தையவர். இளைய களிறுங்கிறார். இளைய களிறு முருகப்பெருமான். இளைய சிறிய யானை உருவம் எவ்வளோ பெரிய உருவம்னு நமக்கு தெரியும். அந்த அவ்வளோ பெரிய உருவத்தை விட இந்த சிறிய குழந்தையாக முருகப்பெருமான் உருக்கொண்டு வீரமாக திகழ்கிறார் அப்படின்னு இந்த வீரத்தை சொல்கிறாங்க. அதனால் அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகிற் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தட பட என படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கட தட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றுன்னு சொல்கிறாங்க. இதில் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடல் அருணை திருக்கோபுரம். அடல் அருணைங்கிறார். அடல் அருணைன்னா வீரமிகுந்த அருணை. அருணைன்னா திருவண்ணாமலை அருணைன்னு சொல்கிறது அருணாச்சலம். அந்த அருணை அங்கே போய் கோயிலுக்கு போகிறார். இந்த கோபுரத்தே அந்த கோயிலில் போய் உள்ளே போனால் பல கோபுரங்கள் இருக்குது. அதில் உள்கோபுரத்தில் போகிறாங்க, வெளி கோபுரம் இல்லைங்க. உள்கோபுரத்தில் போனால் அந்த வாயிலுக்கு கிட்ட போகிறான். அந்த கோயிலுடைய வாசலுக்கு அருகில் சென்ற போது அங்கே போய் கண்டு கொண்டேன் அப்படிங்கிறார். என்ன கண்டு கொண்டேன்னாக்கா, எல்லோரும் தலையில் குட்டுறாங்க, கட்டிக்கிட்டு தோப்புக்காரன் போட்டுட்ருக்காங்க. அப்படி அங்கே யாருக்கு பார்த்தா அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அதில் அந்த கோபுரத்தின் வலப்புறத்திலே ஒருத்தரும் இடப்புறத்திலே ஒருத்தரும் உட்காந்துருக்காங்க. வடப்புறத்திலே விநாயகப் பெருமானும் இடப்புறத்திலே முருகப்பெருமானும் உட்காந்துருக்குறாங்க. எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் பார்த்தா எல்லாரும் தட பட என படு குட்டுடன் அப்படியே தலையில் குட்டிக்கிறாங்க. எப்படின்னா தட படன்னு சத்தம் போடுதான். அந்த சத்தம் அது குட்டிக்கிட்டு தோப்புக்காரணம் போட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே யாரை பார்த்தா இங்கே
ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் வந்து சர்க்கரை முக்கிய கையில் வந்து சர்க்கரை வச்சுருக்கார். சர்க்கரைனா இனிப்பை வச்சுருக்கிறார். அவர் கடதட கும்பம். கடதடம் அப்படின்னா அழகான பெரிய தடத்தை உடைய, கும்பம்னா மதத்தை கூடிய களிர், மதம் கொண்ட ஒரு களிர். அந்த யானை அங்கே உட்காந்துருக்கு. அதுக்கு இது எங்கே நிற்குதுன்னா, இது வந்து இடப்பக்கம் இருக்குது. ஆனால் வடவருகே இங்கே இவர் சென்றது எங்கே வடவருகில் சென்று பார்க்குறாரு. வடப்பக்கத்தில் பார்த்தா இளைய களிரை கண்டேன்றார். இளைய களிரான முருகப்பெருமானும் இருவரையும் கண்டு கொண்டேன் அப்படிங்கிறார். இங்கே வந்து நம்ம இந்த பாடல் வந்து மகாகணபதிக்காக எழுதப்பட்டது இந்த பாடல். ஆனால் இந்த சந்தரலங்காரம் முருகப்பெருமானுக்காக எழுதப்பட்டது. அதனால் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தரை சொல்லக்கூடாது என்பதற்காக ரெண்டு பேரையும் இணைத்து ரொம்ப அழகாக இணைத்து, அதில் வந்து ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாண்டவர்னு சொல்லிட்டால் அதுலேயும் உனக்கு வேறுபாடு வந்துடும். அதனால் ரெண்டு பேரும் களிறுன்னு சொன்னி, ஒருத்தர் வந்து கடதட கும்பக்களிறு அப்படின்னு பெரிய யானைன்னு சொன்னார். இன்னொருத்தர் வந்து இளைய களிறு, அந்த இளைய களிறு அப்படிங்கிறார். அப்படின்னு அது முருகப்பெருமானை சொன்னார். அந்த இரண்டு பேரையும் திருப்திப்படுத்துகிற வகையில் இப்போ ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு கைலாசத்தில் இது ஒரு நடந்த கதை ஒன்று தெரியும். ஒரு மாங்கனியை வைத்து, ஒரு கனியை வைத்து ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு இல்லையா? முருகப்பெருமானுக்கும் மகாகணபதிக்கும் சண்டை வந்து, அதனால் முருகப்பெருமான் கோபித்து கொண்டு பயணிக்க போனார். அந்த கதையை தெரியல. அதனால் இது ரெண்டு பேருக்கும் எந்த விதமான வேறுபாடும் காட்டாமல் அருணகிரிநாதர் அழகாக, அதாவது வடவரையில் அந்த இங்கே வடக்கு பக்கத்திலே இருக்கிறவர் முருகப்பெருமான், தெற்கே இருக்கிறவர் மகாகணபதி. ரெண்டு பேரையும் பார்த்தேன். நான் வந்து இங்கே போன உடனே எனக்கு அங்கே வந்து கோயிலுக்கு வலப்பக்கங்கிறது நம்ம போகுது நமக்கு இடப்பக்கம் இல்லையா? நம்ம இடப்பக்கத்துலேயே முதல்ல நம்ம பார்க்குறது கணபதி. அங்கே போனால் எல்லோரும் தலையில் தட்டப்படான்னு குட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போட்டு கணபதியை வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டை ஆரம்பிக்கிறாரு. இந்த பாட்டை வந்து நம்ம வந்து ஒரு இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலில் முக்கியமான 5 செய்திகளை சொல்கிறார். 5 செய்திகளை வந்து ஒரு 5 செய்திகள் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல சொன்னால் அருணாச்சலத்தை பற்றி பேசுகிறார், திருவண்ணாமலை பற்றி, அந்த ஊரை பற்றி, நகர சிறப்பை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோயிலை சொல்கிறாரு, அந்த கோயிலுக்கு சொல்கிறாரு, அந்த கோயிலில் கோபுரத்தை சொல்கிறாரு, அப்புறம் அந்த அங்குள்ள வாயிலை சொல்கிறார் 3, 4வது மகாகணபதியை சொல்கிறாரு, 5வது முருகப்பெருமானை சொல்கிறாரு. இப்போ திருவண்ணாமலையை சொல்லும்போது இந்த திருவண்ணாமலை வந்து ஒரு தலங்களில் உயர்ந்தது. இப்போ நம்ம வந்து பிறக்க முத்தி ஒரு தலம், இறக்க முத்தி ஒரு தலம், வாழ முத்தி ஒரு தலம் இருக்குது. ஆனால் நினைக்க முத்தி தருவது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வந்து அதை நினைத்தாலே முத்தி தருவது. அங்கே என்னென்னமோ விஷயங்கள் நடந்திருக்கு. முதலாக சிவபெருமான் அடிமுடி காட்டாத ஜோதியாக நின்றது திருவண்ணாமலை. சிவபெருமானுடைய முதல் தோற்றமே திருவண்ணாமலை தான். அங்கே தான் அடிமுடி காட்டாமல் இருந்தார். அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த ஊரில் வந்து அடல் அருணைங்கிறாரு. அடல்னாக்கா என்ன, சண்டை போடுறது இல்லையா? ஆனால் இப்போ இந்த சண்டை என்ன எடுத்தோடனே சண்டையை ஆரம்பிக்கிற பாட்டிலே சண்டையோடு ஆரம்பிக்கிறாரே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக அடல் அருணைன்னா வீரம் மிக்க ஊர். அடல் அருணை அப்படின்னா அந்த அருணையே வீரமானது. இப்போ அருணையே வீரம்னா என்ன, ஊருக்கு எப்படி வீரம் வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ தஞ்சாவூர் வந்து இசைக்கு பெருமை பெற்றது அப்படின்னு சொன்னால், தஞ்சாவூரில் மக்கள் இசைக்கு பெருமை பெற்றவர்கள் இல்லையா, இசைஞானிகள். அதே மாதிரி அடல் அருணைன்னா அருணாச்சலத்திலே உள்ள மக்கள் அனைவரும் வீரர்களாக இருப்பார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீர குழந்தையாக முருகப்பெருமான் அங்கே தானே இருக்கார். முருகன் வந்து வீரத்துக்கே உருவானவர், சக்தி வேலை கையில் வச்சிருக்கிறவர், சூரர்களை சம்ஹாரம் பண்ணவர், தீமைகளை அழித்தவர், அவர் வாழ்கின்ற தேவசேனாதிபதி இல்லையா? முருகன் வந்து தேவசேனாதிபதி. அவர் வந்து வாழ்கின்ற ஊரும் வீரமிக்கதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடல் அருணை அப்படின்னாரு. இந்த அடல் அருணையில் அங்கே வந்து அடுத்தபடியாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோபுரத்தை சொல்கிறார். 2வது வந்து அந்த கோபுரம் வந்து ஒரு கோபுரம் அப்படிங்கிறது கோயிலினுடைய வாயில். இந்த கோபுரத்துக்கு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலே உயர்ந்த இடமாக கோபுரம் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கர்ப்ப கிரகத்தை விட கோபுரம் உயரமாக இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு தஞ்சாவூரில் வந்து கர்ப்ப கிரகம் கோவில் வந்து பெரிய உயரமாக இருக்கும்.
இந்த கோபுரத்தை விட, வாயில் கோபுரத்தை விட. ஆனால் எல்லா கோயில்களிலும் வாயில் கோபுரம் கர்ப்பகிரகத்துக்கு உயரமாக இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊருக்கு போகிறோம்னா இந்த கோயில், அந்த கோபுரம் தான் முதல்ல தெரியும் நமக்கு. நம்ம கோயில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ கோயில் ஒரு ஊரினுடைய சிறப்பு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னாக்கா, கோயில் இருந்தால், கோயில்னா திருனா லக்ஷ்மி, லக்ஷ்மி வாடுகின்ற இடம் கோயில். கோயில் இல்லாத இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டாங்க. லக்ஷ்மி இல்லைன்னா அங்கே மூதேவி தான் இருக்கும் இல்லையா. மூதேவி இருக்கிற ஊரில் மக்கள் வாழ முடியுமா? வாழ முடியாது. இப்படி வாழ்ந்தாலும் சிறப்படை முடியும்னா சிறப்படை முடியாது. துன்பங்கள் தான் வரும், துயரங்கள் தான் வரும். அந்த அதெல்லாம் தவிர்த்து மகாலட்சுமி திருமகள் வாழ்கின்ற இடமாக இருக்கணும்னா அந்த கோயில் வேணும். அந்த கோயிலுக்கு முக்கியமானது கோபுரம். இந்த கோபுரம் உயர்ந்த கோபுரமாக இருக்கும். திருவண்ணாமலை கோபுரம் பெரிய கோபுரம். திருவண்ணாமலை கிட்டத்தட்ட 9 கோபுரங்கள் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கோபுரங்கள் இருக்குது. அதில் இந்த இது உள் கோபுரம் முதல்ல பெரிய கோபுரம் இருக்குங்க. கிழப்பக்கம் போனீங்கன்னா பெருங்கோபுரம் இருக்கும், ராஜகோபுரம். அதுக்கு அடுத்த கோபுரத்தில் தான் இங்கே சொல்கிறாரு. இந்த மகாகணபதியும் முருகப்பெருமானும் 2வது கோபுரத்தில் தான் இருக்கிறாங்க. அங்கே நாம் சொல்லும் பொழுது நமக்கு இடப்பக்கத்திலே கணபதியும், நமக்கு வலப்பக்கத்திலே இவரும் இருக்காங்க, முருகப்பெருமானும் இருக்காங்க இல்லையா. அதை தான் அப்படிப்பட்ட அந்த கோபுரத்தை சிறப்பாக சொல்கிறார். உயர்ந்த கோபுரத்தை, அருணை திரு கோபுரத்தே. அங்கே போனால் அந்த வாயில், பெரிய வாயில் இருக்குது. ஏன்னா கோயில் வாயிலெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா யானையெல்லாம் ஈஸியாக போயிட்டு உள்ளே வரணும். நம்ம வீட்டுக்குள்ளே யானை வராது. கோயில்களில் யானைகள் உள்ளே கொண்டு வர வேண்டும். அங்கே போயிட்டு அங்கே போன உடனே அந்த கோவிலுமே அந்த வாயில் இந்த வாயிலினுடைய வடப்பகுதியில், அந்த வாயிலுக்கு கோயில் கிழக்கு பார்த்துருக்குது. வடப்பகுதியில், அங்கே வடப்பகுதியில் முருகப்பெருமான் இருக்கார். இடப்பகுதி தென்பகுதியில் மகாகணபதி இருக்கிறாரு. அங்கே போய் அந்த கணபதி கிட்ட போன உடனே அங்கே போய் சத்தம் கேட்குது. தட்டாப்பட்டான்னு சத்தம் கேட்குது. என்னடா தட்டாப்பட அப்படின்னு சத்தம்னு கேட்டால், அங்கே வருகின்றவர்கள் எல்லாருக்கும் இந்த கணபதியை நம்ம குட்டி போட்டுக்கணும் இல்லையா. நெற்றியிலே குட்டி கொண்டு அவளை காதை பிடிச்சு கொண்டு தோப்பு கொண்டு போகணும். இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இதனால் அது எல்லாரும் கணபதியின் சந்நிதியிலே நிற்பவர்கள் அனைவரும் தலையிலே கொட்டி கொண்டும் காதுகளை பிடித்து தோப்பு கொண்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யார் அங்கே பார்த்தா அங்கே கணபதி விநாயகப் பெருமான் உட்காந்துருக்கார். எப்படி உட்காந்துருக்காருன்னா, சர்க்கரை முக்கிய கை. அவர் கையில் சர்க்கரை வச்சுருக்காரு. சர்க்கரை என்பது இனிப்பு. இந்த இனிப்பு இனிப்புங்கிறது எதை காட்டுது அப்படின்னா, இனிப்பு பெருமையை காட்டுது, மங்களத்தை காட்டுக்குது, அருளை காட்டுது. இது எதுக்கு கையில் வச்சுருக்காருன்னா, அவர் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காரு. நம்மளாம் நினச்சிருக்கோம் கணபதி பெருமான் கையில் கனி வச்சுருக்கிறாரு, சர்க்கரை வச்சுருக்கிறாரு, மோதகம் வச்சுருக்காருன்னா அதெல்லாம் அவர் சாப்பிட்றதுக்கு இல்லை. பக்தர்களுக்கு அருளுக்காக வச்சுருக்காரு. அவர் கையிலே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஒரு அருளை கொடுக்கும். இந்த எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன், எடுத்துக்க அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம தான் போய் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அவர் நம்மளை கையில் வச்சுக்கிட்டு அழைக்கிறார், எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லும்போது நம்மளை எத்தனை பேருக்கு அதை போய் எடுத்துக்கொண்டு அந்த அருளை நாம் எடுத்துக்கொண்டு அவருக்கு அவர் வாதத்திலே வணங்கி சிரசை வைத்து சிரசாதேவம் அப்படின்னு செய்து அதை வாங்கி நான் உயர வேண்டும் எண்ணம் எத்தனை பேருக்குன்னு தெரியாது. அங்கே போகிறோம் எல்லாம் ஒரு மெக்கானிக்கலாக ஒரு தலையில் கூட்டு போடுறது, ஒரு 2 ஜம்ப் பண்ணுறது, தோப்புக்கரணம் போகிற மாதிரி பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மகாகணபதியை உள்ளத்திலே ஒரு வினாடி நினைத்தாலும் போகிறோம். ஒரே வினாடி உள்ளம் உருக நினைக்க வேண்டும். அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சர்க்கரை முக்கிய கை இருக்குல்ல, அந்த சர்க்கரையை நமக்காக கொடுப்பாரு. இந்த சர்க்கரை என்பது இந்த அருள் தான். அப்புறம் அது எப்படி இருக்காருன்னா, கடதட கும்ப களிருங்கிறார். கடதட கும்பம். கடதடம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த கும்பம்னா யானைக்கு ஒரு மண்டை இருக்கும் இல்லையா, அந்த யானை மண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கும்பம். அந்த கும்பத்தில் என்ன கிடையாது, மதம் பிடிக்கும். எல்லா யானைக்கும் மதம் பிடிக்கும், இந்த யானைக்கும் மதம் பிடிக்கும். ஆனால் மற்ற யானைகளுக்கெல்லாம் மதம் பிடிச்சா என்னாகும், அழித்து விடும், பாகனையே கொன்று விடும், போகிறவங்களெல்லாம் போட்டு மிதிக்கும், காரு பஸ்ஸெல்லாம் கூட நசுக்கி போட்டுடும். மதம் பிடிச்சதுன்னா நம்ம யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அதைவிட பெரிய மதத்தை உடைய இந்த விநாயகப் பெருமான், இந்த மதம் அருளே உருவான மதம். இந்த மதம் இன்பத்தை தருகின்ற மதம். அதெல்லாம் துன்பத்தை தருகிற மதம் அந்த யானைக்கு கொடுக்குற சாதாரண யானைக்கு உள்ள மதம். ஆனால் இந்த களிற்று, இந்த பெரிய களிர் இருக்க இந்த மதம் நமக்கு இன்பத்தை தரும், அருளை தரும், வாழ்வுகளை உயிர்க்கின்ற
ஒரு மேன்மையை தரும். அது இல்லாமல் அனைத்து விதமான விக்னங்களையும் அழிக்கும். இந்த கும்பம், இந்த மதம் விக்னங்களை அழிக்கும், தடைகளை அழிக்கும். விநாயகரை நினச்சோம்னா எந்த தடையுமே வராது. அப்படிப்பட்ட அந்த மதத்தை உடைய இந்த விநாயகப் பெருமானை நான் பார்த்துட்டு இந்த பக்கம் வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இளைய களிர் இருக்குங்கிறார். களிற்றுக்கு இளைய களிர். அந்த இளைய களிர் சின்ன யானையார், அவர் யானை இல்லை, கணபதி பெருமான் யானை முகத்தோடு இருக்கார். முருகப்பெருமான் அழகே உருவாக இருக்கிறார். அவர் இளைய களிர். இந்த பெரிய யானை இந்த 2 பேரையும் களிர்னு சொன்னது அவர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய அருளையும் அவர்களுடைய மேன்மையை தான் களிர்னு சொன்னாங்க. ஏன்னா யானை உயர்ந்தது இல்லையா? யானை யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்னு சொல்லுவாங்க. யானை விலங்குகளே மிகப்பெரியது. அது மெக்னானிமிட்டி. அந்த கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த யானை நிற்கிறதையும், அந்த யானை இந்த காது ஆட்டுறது, அந்த தலையை அப்படியே ஆட்டுறது, இந்த தும்பிக்கையை ஆட்டுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே பொறுக்கலாம். இப்போ மகாபெரியவர் சொல்லுவார், வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம என்றைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமாங்க. அது கடலில் போய் நமக்கு எவ்வளோ நாள் நின்னாலும், எத்தனை தடவை போனாலும் அங்கே போய் இந்த கடலை ரசிப்போம் இல்லையா? இன்றைக்கி போகிற 10 தடவை போயிட்டு வந்தால் கடல் தான் போயிட்டோம்னா அங்கே போனால் அங்கே 10 நிமிஷம் அந்த கடலை ரசிப்போம். அதே மாதிரி சந்திரனை வாழ்நாளெல்லாம் பார்த்துக்கிட்டலாம். 1000 பிறை கண்டவர்கள் இல்லையா? நம்ம சதாபிஷேகம் பண்ணவங்களாம் 1000 பிறை கண்டவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களாம் 1000 தடவை பார்த்துருந்தாலும் மீண்டும் சந்திரனை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். அதே மாதிரி யானை சின்ன குழந்தையும் ரசிக்கும், பிறந்த குழந்தையும் ரசிக்கும், இளைஞர்களும் ரசிப்பார்கள், முதியவர்களும் ரசிப்பார்கள். அது எத்தனை தடவை நம்ம வீட்டில் இருந்தால் யானை வருதுன்னா உடனே வெளியில் போய் பார்ப்போம். தெருவில் அந்த யானை வரும், மணி ஓசை வரும், யானை வரும் பின்னே மணி வாசி வரும் முன்னேன்னு சொல்லுவாங்களே, அந்த சொந்த கேட்டோம் யானை வருதுன்னா எல்லாரும் வாசலுக்கு வந்துடும். இது மாடு வந்தாலோ ஆடு வந்தாலோ எல்லாருக்கும் பார்க்கறதில்ல அது. ஆனால் யானை வந்தால் அனைவரும் பார்க்கும். அதனால் அந்த களிர் அது பெருமை உடையது. அது பெரிய களிராக விநாயகப்பெருமானும் இளைய களிராகவும் முருகப்பெருமானும் இருக்கிறாங்க. அந்த இளைய களிற்றை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாட்டில் இது சொல்கிறார். இதில் இன்னொன்று அது நம்ம இந்த அருணை அருள். இப்போ இந்த பாட்டில் முருகப்பெருமானை சொல்லணும். அது முருகப்பெருமானுக்காக உள்ள இந்த நூல் முதல் பாட்டு கணபதிக்குள்ளத காப்பு, இது 2 பேரையும் சேர்த்து சொல்லணுமே அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறாரு. இப்போ நம்ம வீட்டில் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்கே கொடுத்துருப்போம். அப்போ வீட்டில் வீட்டில் விருந்தாடி வந்திருப்பார், நம்ம மாப்பிள்ளை வந்திருப்பார். அப்போ நீங்கள் யாராவது என்னப்பா அம்மாட்ட கேட்பாங்க, அம்மா யாருங்கம்மா வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணு லக்ஷ்மியோட வீட்டுக்காரர் வந்திருக்காரு அப்படிம்பாங்க இல்லையா? மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, லட்சுமியோட வீட்டுக்காரர் வந்திருக்காரு, கணவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே லக்ஷ்மியும் கவராது, அந்த மாப்பிள்ளையும் கவர் ஆகிறாங்க. அதே போல் தாங்க இங்கே முருகப்பெருமானை பற்றி சொல்ல வேண்டிய இந்த காப்பியத்தில் முதல் முழு கடவுளாகிய கணபதியினுடைய காப்பிலும் 2 பேரும் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லி அப்புறம் இளைய களிற்றோடு இளைய களிறு அப்படின்னாரு. 2 களிரையும் சேர்த்து சொன்னார். இது ஒரு அழகான ஒரு நயம். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி நயம், இந்த மாதிரி சொல் வன்மை, சந்தங்கள், திறமையெல்லாம் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் கொடுத்தது. ஏன்னா முருகப்பெருமான் அருணகிரிநாதர் பிறவிலேயே கவிஞர் இல்லை, ஏழியர் டேஸில் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். ஆனால் முருகர் பெருமானுடைய அருள் கிடைத்த பிறகு இப்படியெல்லாம் யோசனை பண்ணுறாரு பாருங்க. ஒருத்தரை மட்டும் சொல்லி இந்த பாட்டை கணபதியை மட்டும் சொல்லி முடிக்காமல் 2 பேரையும் சேர்த்து அழகாக சொல்லி இந்த அழகான பாட்டை மறுபடியும் இந்த பாட்டை ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன், வருவார் தலையில் தடபடன படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே அப்படின்னு அழகாக சொன்னார். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம ரெகுலராக உள்ள கந்தர் அலங்கார பாடல்களை பார்க்க போகிறோம். அந்த மாதிரில முன்னுரை முடித்தோம், இன்றைக்கி காப்பு முடித்து விட்டோம். அடுத்த பதிவிலிருந்து 1வது பாடத்தில் நம்ம ஆரம்பி கிருபாகரன் என்று முருகப்பெருமானை அழைத்து இந்த முதல் பாட்டை ஆரம்பிக்கிறோம். அழகான பாடல். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய பேரருட்கருணையும் மகா கணபதி முருகப்பெருமான் அம்பாளுடைய கருணையும் குறைவில்லாது கிடைக்கும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவாய நமக.